இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எச்சரிக்கையாய் இருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 34 வசனம் 12. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாய் இருக்கும். Take heed to thyself, lest thou make a covenant with the inhabitants of the land whither thou goest, lest it be for the snare in the midst of thee. Exodus chapter 34 verse 12. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நான் கொண்டு போய் சேர்க்கிற தேசத்துல அங்க இருக்கிற குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இன்கேஸ் அந்த மாதிரி இருந்தா அது உங்களுக்கு கண்ணியா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் எச்சரிக்கையா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம இன்னைக்கு அநேக காரியங்கள்ல எச்சரிக்கையோட தான் இருப்போம். யாரை கேட்டாலும் சரி, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுல கிளியரா இருக்க மாதிரி தான் நம்மகிட்ட பேசுவாங்க. எனக்கு ஒரு ஃபேமிலியை தெரியும். அந்த ஃபேமிலி அந்த ஊர்ல இருந்த வரைக்கும் கொஞ்சம் வருஷம் ஒரு இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு, ஒரே ஊர்ல இன்னொரு பிளேஸ்க்கு அவங்க மூவ் பண்ணி போயிட்டாங்க. அங்க போனதுக்கு பிற்பாடு அந்த வீட்டில் உள்ள அந்த பையன் அந்த ஏரியா பசங்களோட சேர்ந்து ஃபுல்லா குடிச்சிட்டு பயங்கரமா அவன் என்னென்ன பழக்கம்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் அவனுக்குள்ள வந்தாச்சு. அவங்க அம்மா எப்பவுமே புலம்புறது உண்டு, இங்க இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தான், அங்க போய் அந்த ஏரியா பசங்களோட சேர்ந்துதான் இவன் வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம அநேகர் சொல்லுவோம், இந்த இடத்துக்கு போனதுல இருந்து, இந்த காரியத்தை பண்ணதுல இருந்து தான் என் வாழ்க்கையில ப்ராப்ளம் ஆச்சு, என் வாழ்க்கையே வேற டைரக்ஷனுக்கு போயிருச்சுன்னு நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கப்பல் செய்யப்படுது அப்படின்னா, அந்த கப்பலை செஞ்சு தரையிலே, அதாவது செஞ்ச இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்ன புயல் அடிச்சாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அது சேஃபா லேண்ட் ஆகி நிற்கும். ஆனால் அந்த கப்பல் எதுக்காக உருவாக்கப்பட்டது? அது கடல்ல போறதுக்காக. அப்படியானால் கடல்ல போனாதான் அதோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் பிரச்சனை எப்போ தெரியுமா? கடல்ல போய் அது அதோட வேலை செய்யற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. மாறாக எப்போ தனக்குள்ள, அதாவது கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குதோ அப்பந்தான் அது மூழ்கி போகும். அதைத்தான் இந்த இடத்துல கிளியரா சொல்லப்பட்டுள்ளது. அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, அந்த தேசத்தின் குடிகளோட. அங்க இருக்கிற பீப்புள் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப், உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஒருவேளை நீ அப்படி பண்ணிட்டனா அது உனக்கு கண்ணியா இருக்கும், நீ மாட்டிப்ப, தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ஒரு பொண்ணையோ பையனையோ நான் விரும்பிட்டேன் பிரதர், நான் தேவனை அறிந்தவங்க தான், ஆனால் நான் போய் அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவேன் அப்படின்னு அநேகர் சொல்றத நம்ம கேட்க முடியும். இன்னும் அதுல அநேகர் ஃபெயிலியர் ஆகி வேற வழி தெரியாம நின்றுட்டு இருக்கத நம்ம பார்க்கவும் முடியும். அந்த இடத்துல தொடர்ந்து வாசித்தா நமக்கு தெரியும். அங்க அழகாக சொல்லப்பட்டுள்ளது, இன்கேஸ் நீ அங்க இருக்கிற ஜனங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்ட, கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்ட அப்படின்னா அவங்க பலியிடுற தெய்வங்களுக்கு நீ அங்க சாப்பிட போக வேண்டியது இருக்கும். இன்னும் அவர் தெளிவாக அடுத்த வசனத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒருவேளை அவங்க மத்தியில இருந்து உன் குமாரனுக்கு நீ பொண்ணு எடுத்துட்ட அப்படின்னா அது எப்படி இருக்குமா? அவங்க யார வழிபடுறாங்களோ அதை நோக்கித்தான் உன் குமாரரும் நடத்தப்படுவார்கள் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த காரியம், அதாவது உலகத்துவமா பார்த்தா இந்த விஷயம் என் வாழ்க்கையில நான் 10 வருஷத்துல இப்படி இருக்கணும், சோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கை நமக்கு இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்க எப்படி எப்படி நடக்கணும், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும், என்ன கைண்ட் ஆஃப் ஜாபுக்கு போகணும், இதெல்லாம் பிளான் பண்ணி
எச்சரிக்கையோடு இருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த உலகத்துல நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தான். அதுக்கு இவ்வளோ எச்சரிக்கையோடு பிளான் பண்ற நாம நித்தியமாய் வாழ போகிற எட்டர்னல் லைஃபை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறோமா? எப்படி ஒரு கப்பலானது கடல்ல பிரயாணம் பண்றதுக்கு தான் படைக்கப்படுகிறதோ, அதை போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களோட வாழ்றதுக்காக, அவங்க மத்தியில தேவ நாமத்தை உயர்த்துவதற்காக, இதுக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். சோ நாம நமது பிரயாணத்தை, நம்ம படைக்கப்பட்ட அழைப்பை ஃபுல்ஃபில் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் நமக்குள்ளே உலகம் சென்று விடாதபடிக்கு, உலகத்தினுடைய காரியங்கள் சென்று விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னா, இயேசுவே தெய்வம் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தை தான் பிரச்சனையே. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசுவும் தெய்வம், அதாவது அவங்க வழிபடுகிற தெய்வங்களில் நமது இயேசுவும் ஒரு தெய்வமாக அவங்க ஏத்துப்பாங்க. இப்படி சொன்னா நாம அவங்களால அக்செப்ட் பண்ணப்படுவோம். ஆனால் நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கண்ணு தெரியாத ஒரு மனிதனுக்கு ரெட் கலரும் ஒண்ணுதான், ஒயிட் கலரும் ஒண்ணுதான், பிளாக் கலரும் ஒண்ணுதான். ஆனால் கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு எது எதுன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை போலத்தான் இயேசு கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த நமக்கு இயேசுதான் தெய்வம் அப்படின்ற காரியம் தெரியும். சோ எந்த விதமான கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனாலும் அது நமக்கு கண்ணியாகத்தான் இருக்கும். சோ எப்படி இந்த கப்பலானது கடல்ல இருந்தாலும் சரி தனக்குள்ளாய் தண்ணி வராம பார்த்துக்குதோ, அதை போல உலகத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு பழகினாலும் சரி, நமக்குள்ளாய் அந்த காரியங்கள் வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை இந்த உலகத்திற்காக, உலகத்தின் ஜனங்களுக்காக அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நாங்க எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் தகப்பனே உமக்கு புறம்பான ரிலேஷன்ஷிப்ல நாங்க ஈடுபட்டுறாம எங்களை பாதுகாத்துக்கோங்க. அப்பா, ஒவ்வொருவருக்கும் மத்தியில ஒரு உயிருள்ள சாட்சிகளாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தின் காரியங்கள்னால நாங்க அலைக்கழிக்கப்படாதபடிக்கு, ஈர்க்கப்படாதபடிக்கு நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.